ஸ்கூல், காலேஜ் எல்லாத்தையும் திருச்சியிலே முடிச்சுட்டு நான் முறையாக சென்னைக்கு வேலை தேடி 2011 போனேன். எனக்கு முன்னாடியே வேலை தேடி சென்னைக்கு வந்து தங்கியிருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூமில் தங்கின எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சென்னையின் இரவு அப்படிங்கிற பேரில் சிறுகதையாக எழுதினேன். சினிமாவில் காட்டின சென்னையை பார்த்து ஏற்கனவே பயந்து போய் வந்த எனக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னும் பயத்தை அதிகமாக்கிடுச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. நீங்கள் முதல் தடவை இந்த சேனலுக்கு வந்திருந்தா, என்னோடய பேர் இளையராஜா. இது என்னோட ஆடியோ பிளாக். இங்கே நான் எழுதுகிற பதிவுகளையும் சிறுகதை, தொடர்கதை எல்லாத்தையும் ஆடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஆடியோ ஸ்டோரிஸ் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னையின் இரவு சிறுகதை. அன்று காலைதான் சென்னை வந்திறங்கினேன். பள்ளி, கல்லூரி அனைத்தையும் திருச்சியை சுற்றியே முடித்ததால் சென்னை வர வேண்டிய அவசியம் எனக்கு இதற்கு முன்பு ஏற்பட்டதில்லை. ஆனால் கல்லூரி முடித்து 6 மாதம் ஆகிவிட்டதால் வீட்டார் மத்தியில் தன்மானம் காக்க வேண்டிய அவசியத்தின் பேரில் எனக்கு முன்பே சென்னைக்கு வந்து வேலை தேடி கொண்டிருக்கும் என் கல்லூரி நண்பர்கள் தியாகு, கோகுல் இருவருடன் சேர்ந்து வேலை தேடலாம் என்று வந்துவிட்டேன். தியாகுவிற்கு சொந்த ஊர் மதுரை அருகே சிறிய கிராமம். விவசாய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கும் முதல் இன்ஜினியர். டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் என பலவிதமான ஃபீஸ் கட்ட கல்லூரி வரும்போதெல்லாம் கவனித்திருக்கிறேன் அவனுடைய அப்பாவின் முகத்தில் படிந்திருக்கும் பெருமையை. அவருடைய பேச்சில் எப்போதும் இருக்கும் வெள்ளந்தித்தனமும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டுமென உரிமையுடன் எச்சரிக்கை செய்வதும் என் மனதுக்கு நெருக்கமாக அவரை உணரச் செய்திருந்தது. கோகுல் வீட்டில் அப்பா, அம்மா இருவரும் நன்றாக படித்தவர்கள். அப்பா அரசாங்க உத்தியோகம், நடுத்தர வர்க்கம்தான். அதனால் வசதியான தன் சொந்தக்காரர்கள் முன்னால் நல்ல ஒரு நிலைமையை எட்டிப்பிடித்து ஜெயிக்க வேண்டும் என்பது சிறுவயது முதலே அவன் கொண்ட குறிக்கோள். 2 மாதமாக தியாகு, கோகுல் இருவரும் சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே குறைந்த வாடகையில் சின்ன ஹால், பாத்ரூம், கிச்சன் கொண்ட அறையை வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை தேடி கொண்டிருந்தனர். காலையில் கிளம்பி மாலை வரை வேலை தேடிவிட்டு அறைக்கு வந்து உடைமாற்றிக்கொண்டு அருகே இருக்கும் பீச் வரை நடந்துவிட்டு வருவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தனர். நான் சென்னைக்கு புதிது என்பதால் வேலை தேடும் படலத்திற்கு விடுமுறை கொடுத்துவிட்டு இருவரும் அன்றைய பொழுதை என்னோடு கழித்தனர். வெளியே போய் ஏதாவது தியேட்டரில் படம் பார்க்கலாம் என்ற எனது யோசனையை இருவருமே ரசிக்கவில்லை. மச்சி, சென்னை ஒன்றும் நம்ம திருச்சி மாதிரி இல்லை. கையில் இருக்கிற காசு எப்படி காலியாகும்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் நாம் இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்கோம். அதனால் பார்த்து செலவு பண்ணு. 2 நாள் இருந்து பாரு, உனக்கே தெரியும் காசோட அருமை என கூறி என்னை வாயடைக்க செய்து விட்டான் கோகுல். படிக்கும் காலத்தில் ஒரு படம் விடாமல் எங்கள் அனைவரையும் தியேட்டராக இழுத்துச் சென்றவன் இப்படி பேசுவதை பார்த்ததும் எனக்கு பெரும் ஆச்சரியம். 2 மாதத்தில் சென்னை பல விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறது போல என நினைத்து கொண்டேன். டிஃபனுக்கு பிறகும் லஞ்சுக்கு பிறகும் இருவரும் சென்னையில் அடைந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். காலையில் சாப்பிட்டு இன் பண்ணிட்டு கிளம்புவோம் மச்சி. ஒரு நாளில் 2 கம்பெனி போவோம். ரெஸ்யூம் கொடுப்போம். வாங்கி வச்சுட்டு வி வில் கால் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துடுவோம். அப்படி வாங்கி வச்சுட்ட ஒருத்தனும் கால் பண்ண மாட்டான். சில கம்பெனியில் உள்ளே விட மாட்டானுங்க என்றான் கோகுல். தொடர்ந்தான் தியாகு. படித்து முடிச்சதும் எல்லா கம்பெனிக்காரனும் வந்து வேலையை தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் மச்சி. ஆனால் இப்போ தான் உண்மை என்னன்னு புரியுது. நாய் பொழப்பாக இருக்குது. ஒரே வாரத்தில் ஏதாவது வேலையில் சேர்ந்து விடலாம் என்ற நினைப்பில் வந்த எனக்கு இவர்களின் வார்த்தைகள் பீதியை கிளப்பியது. 2 மாதமாக வீட்டில் காசு வாங்கி தான் செலவை பார்த்துக்கிறோம். இந்த மாதத்தில் எப்படியாவது ஒரு வேலையில் சேர்ந்துடணும் மச்சி, இல்லைனா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு என கோகுல் கூறும்போது தான் நினைவு கூர்ந்தேன் என் வீட்டின் நிலையையும். அந்த கோர்ஸ் படிக்கிறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறேன் என கூறி ஏற்கனவே அப்பாவின் பணத்தை வாங்கி செலவழித்து விட்டதால் இந்த முறை சென்னை வரவும் இங்கே ஆகும் செலவுக்கும் அக்கா தான் பணம் கொடுத்து அனுப்பினார். மறுமுறை பணம் கேட்கும் சூழல் வராது என நினைத்து கொண்டு தான் இங்கு வந்தேன். என் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வதை உள்ளூர உணர்ந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு பிறகு பேச்சு கல்லூரி கால நினைவுகள் குறித்து திரும்பியது. முதல் ஆண்டு தனியாக அறை ஒதுக்கப்படாமல் பெரிய ஹால் போன்ற அறையில் தங்க வைக்கப்பட்டது. ஹாஸ்டல் டே கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பரிசு வாங்கியது. விடிய விடிய கண் விழித்து கணக்கு பரீட்சைக்கு படித்துவிட்டு மறுநாள் தேர்வு எழுதும் அறையில் தூங்கி போனது. முதலாக குடித்து பார்த்த பீர், தாமதமாக எழுந்து குளிக்காமல் அவசரமாக பல்லை மட்டும் விலக்கிவிட்டு ஓடிய நாட்கள் என பேச்சு நீண்டு கொண்டே போனது.
வேலை பற்றியும் அடுத்த மாதம் வரப்போகிற பணப்பற்றாக்குறை குறித்தும் எங்களில் யாரும் பேசவில்லை. நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்ததில் பசி எடுத்தது. அறைக்கு வெளியே கொஞ்சமாக இருட்டத் தொடங்கியிருந்தது. அருகில் உள்ள ஒரு டீ கடையில் சென்று சூடாக போடப்பட்டிருந்த வடை, பஜ்ஜி, போண்டா என எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றாய் சுவைத்துவிட்டு டீ ஒன்றை குடித்து மாலை சிற்றுண்டியை முடித்து கொண்டோம். அடுத்து என்ன என்ற கேள்வி என் மனதுக்குள் எழுந்த அதே நிமிடம், பீச்சுக்கு போகலாமா மச்சி என்றான் கோகுல். ஆகா, அருகில்தான் மெரினா இருக்கிறது என்று இருவரும் சொல்லியிருந்தும் எப்படி இத்தனை நேரமும் அதனை பார்க்க வேண்டும் என்று தோன்றாமல் இருந்தது என்ற ஆச்சரியத்துடன், சூப்பர் மச்சி, வா போலாம் என்றேன் நான். நாங்கள் பீச்சை அடைந்தபோது கடல் 90% இருளில் காணாமல் போயிருந்தது. ஆனால் அந்த மணலில் கால்களை இழுத்து இழுத்து நடப்பது எனக்கு பிடித்திருந்ததால் கடலை அளப்பது போல சிறிது தூரம் அவர்களையும் நடத்தி கொண்டிருந்தேன். பிறகு மூவரும் கால்களை அலைகளில் நனைத்தோம். அந்த உப்புக்காற்றும் கால் நனைத்து போன அலைகளும் சென்னையை எனக்கு சிறிது நேரம் நெருக்கமாக உணர்வதற்கு உதவின. ஈரக்கால்களில் மணல்களை அள்ளிக்கொண்டு அங்கு கூடியிருந்த ஜோடிகளை தொல்லை செய்யாத இடமாக பார்த்து அமர்ந்து கொண்டோம். கோகுல் தான் பேச்சை ஆரம்பித்தான். நானும் இவனும் பகலில் வேலை தருவோம் மச்சி, ஈவினிங் ஆனதும் இங்கே வந்து உக்காந்துருவோம். அப்புறம் மாறி மாறி 2 பேரும் புலம்பிட்டு இருந்துட்டு கிளம்பி போயிடுவோம். இப்படி தான் 2 மாதமாக ஓடுது. வீட்டில் டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா ஏதாவது வேலை கிடச்சதான்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை என்றான் தியாகு. சரி, செலவுக்கு வீட்டில் காசு கேட்காம பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கலாம்னு நம்ம சீனியர் பாலா இல்லை அவர்கிட்ட ஐடியா கேட்டேன். பார்ட் டைமாக போகலாம்னு தான் போவேன், அப்புறம் அதுலேயே இருக்கிற மாதிரி ஆகிடும்னு பயமுறுத்துறாரு. ஒரே குழப்பமாக இருக்குடா. நீ வந்ததுலேருந்து ஜாப் பற்றி நல்ல விஷயமாகவே சொல்லவே இல்லைல்ல. சாரி மச்சி, இங்கே நாங்கள் இத்தனை நாள் பட்டதை சொன்னோம். யாருக்கு தெரியும், ஒரே வாரத்தில் கூட உனக்கு வேலை செட் ஆகலாம், பார்ப்போம். டேய், அதெல்லாம் ஒன்றுமில்லடா என்றேன் நான் பீதியை மறைத்தபடி. ஒவ்வொரு முறை அவர்கள் வேலை பற்றி கூறும்போதும் அடிவயிறு கலங்கியது. ஆனால் அதை அவர்களிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை. வேலைவாய்ப்பின்மை பற்றிய பேச்சு கசப்பாக இருக்க பேச்சை மாற்றும் விதமாக அவர்களிடம் கேட்டேன். மச்சி, எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. இது இங்கே சகஜ மச்சி. பகல்லையே சில பேர் மரவாக உட்காந்து கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. நைட்டெல்லாம் சொல்லவே வேணாம். ஆனால் சில நேரம் போலீஸ் வந்து விரட்டி விட்டுருவாங்க என்றான் தியாகு. அப்போது கோகுல் எங்கள் வயது ஆண்களின் சுவாரஸ்யத்தை தூண்டும் ஒரு விஷயத்தை சொன்னான். ஒரு நாள் தியாகு ஊருக்கு போயிருக்கவும் நான் மட்டும் தனியாக அங்கே பீச்சுக்கு வந்திருந்தேன் மச்சி. இதே டைம் தான் இருக்கும். தோ அங்கே கண்ணகி சிலைக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தேன். ஒரு லேடி வந்தது. என்கிட்ட வந்து, ஏய் கை போடுறியா, வெறும் 10 ரூபா தான், 5 நிமிஷம் நல்லா அமுக்கிக்கலான்னு சொன்னிச்சு. எனக்கு அப்படியே குப்புன்னு வேத்துருச்சு. இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியாக வந்தால் கொஞ்சம் ஆளுங்க இருக்கிற நல்லா வெளிச்சம் இருக்கிற ஏரியாலே உட்காந்துக்குவேன். டேய், நிஜமாக வேணான்னு சொன்னியா? நம்ப முடியலையே என கலாய்க்க முயன்றேன் நான். அட நீ வேறடா, ஏற்கனவே வேலை இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன். இதில் இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கினா அவ்வளோதான். மீண்டும் பேச்சு நீண்டு கொண்டே போனது. பசியே தெரியவில்லை. இதற்கு மேல் பேசுவதற்கு விஷயம் இல்லை என தோன்றிய பிறகே எல்லோரும் ஃபோனில் மணியை பார்த்தோம். 10:30 ஆகியிருந்தது. சரி எந்திரிங்கடா போகலாம், போலீஸ் வந்தாங்கன்னா என்ன இந்த நேரத்தில் எங்கேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பானுங்க என்றான் கோகுல். பேண்டின் பின்புறம் ஒட்டியிருந்த மணலை தட்டிவிட்டு மணலில் கால் புதைய கண்ணகி சிலையை அடைந்து அதற்கு நேரே செல்லும் பாதை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். நான், தியாகு, கோகுல் என மூவரும் வரிசையாக ரோட்டின் ஓரமாக சென்று கொண்டிருந்தோம். தியாகுதான் பேசிக்கொண்டு வந்தான். நிச்சயம் எதுவும் முக்கியமானது இல்லை என்பது மட்டும் தெரியும். அப்போது எங்களுக்கு பின்னே வந்த வண்டியில் இருந்த ஒருவன் கோகுலின் முதுகில் பளீரென ஒரு அடி வைத்தான். எதிர்பாராத அந்த அடியில் பொறி கலங்கி போய் தரையில் உட்கார்ந்து கொண்டான் கோகுல். நாங்கள் சுதாரித்து கோகுலை பிடித்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தோம். ஒரு பைக்கிற்கு 4 பேர் வீதம் 2 பைக்கில் சிலர் சென்று கொண்டிருந்தார்கள். கோகுலை அடித்தவன் 2வது பைக்கில் கடைசியாக அமர்ந்திருந்தான். மச்சி என்னாச்சுடா என்றான் தியாகு. முடியலடா, வலிக்குதுடா என்பதை தவிர கோகுல் எதுவும் பேசவில்லை. எதுக்குடா உன்னை அடித்தான்? வலியை மறைச்சிட்டு இருந்தியா? டேய், ஓரமாக தாண்டா வந்துட்டு இருந்தேன், சும்மா அடிச்சுட்டு போகிறான்டா. தேவடியா பசங்க திமுறை அடிச்சுட்டு போகிறானுங்க பாரு, கேன கூதிங்க என அவர்களை இன்னும் எழுத முடியாத வார்த்தைகளில் எல்லாம் வசைமலை பொழிந்தான் தியாகு. கோகுலை ஒருவாறு தேற்றி எழுப்பி அவனை நடத்தி கொண்டு சென்றோம். அடித்துவிட்டு சென்ற கும்பல் அந்த சாலையின் முனையில் நின்று அவர்களுக்குள் விளையாடி கொண்டிருந்தனர். திருவல்லிக்கேணி ரயில்வே நிலையத்தை ஒட்டிய ஏரியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதை அவர்களின் இயல்பான உடல் மொழியே கூறியது. அவர்களின் அருகே சென்றோம் நாங்கள். கோகுலை அடித்தவனின் அருகில் சென்று தியாகு, ஹலோ, நீங்கள் தானே இவனை அடிச்சிங்க? சும்மா வந்துக்கிட்டு இருந்த இவனை எதுக்கு அடிச்சிங்க என்றான். உடனே அனைவரும் ஒரே குரலில் அடிங்க என்றார்கள்.
அடித்தவன் தியாகுவின் அருகில் வந்து, ஆமாம் நான் தான் அச்சேன், என்ன பண்ணுவ, இந்தா மறுபடியும் அடிக்கிறேன் பாரு என கூறிக்கொண்டே கோகுலின் முகத்தில் ஒரு குத்து விட்டான். அம்மா என்ற அலறலோடு நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டான் கோகுல். தியாகு பதறியபடி கோகுலிடம், டேய் ஏன்னா ஆச்சு என அவன் முகத்தை பார்த்துவிட்டு அழைத்தவனும், ஹலோ ரொம்ப ஓவராக போகிறீங்க என்றான். அப்படி தாண்டா பண்ணுவான் என அவன் குரல் உயர்த்தும் போது பின்னால் ஒரு போலீஸ் ஜீப் வந்தது. அதனை பார்த்ததும் அவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு நகர எத்தனித்தார்கள். அப்போது இத்தனை நேரமும் அங்கே நடந்ததை பார்த்தபடி இருந்த வாழைப்பழம் விற்கும் பாட்டி தியாகுவை அழைத்து, தம்பி அந்த போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்க, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, எவனையாவது பூச்சி வம்பிழுத்துக்கினே இருப்பானுங்க என்றார். தியாகுவும் அதுதான் சரியென அவர்கள் நழுவும் முன் போலீஸிடம் சொல்ல முற்படும்போது கோகுல் அவனை தடுத்தான். டே வேணாம், வா போயிடலாம். ஏண்டா சொல்லலாம்டா போலீஸ்கிட்ட, சொன்னா கேளு போயிடலாம் வா என அறைக்கு செல்லும் பாதையில் முகத்தை மூடியபடி நடக்கத் தொடங்கினான். நீங்கள் நினைப்பது சரிதான். இத்தனை நேரமும் நான் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. இதுவரை பள்ளியிலோ கல்லூரியிலோ யாருடனும் சண்டை போட்டதில்லை. போடுவதற்கான சூழ்நிலை வந்ததும் இல்லை, ஏற்படுத்தி கொண்டதும் இல்லை. திடீரென தடிதடியாக இருந்த அத்தனை முரடர்களுடன், அதுவும் சென்னை வந்த முதல் நாளே அப்படி ஒரு சம்பவம் பெரும் பயத்தை எனக்கு கொடுத்தது. அறைக்கு வந்த பிறகு தியாகு கேட்டான் கோகுலிடம், ஏண்டா போலீஸில் சொல்ல வேணான்னு சொன்னேன்? டேய் ஏற்கனவே வேலை தெல்லாம்னு இங்கே வந்து 2 மாதமாக சும்மா உட்காந்துட்ருக்கோம். இதில் போலீஸு அது இதுன்னு போய் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நீ வேலை தேடி கிழிச்சது போதும், வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிடுவாங்க. இப்போது அமைதியாக வந்துட்டதால் எந்த பிரச்சனையும் இல்லை, விடு என கூறிவிட்டு முகத்தை துணியால் ஒத்தடம் கொடுப்பதைப் போல செய்து கொண்டே படுத்து கொண்டான் கோகுல். தேவடியா பசங்க என அவர்களை திட்டிவிட்டு கோகுலுக்கு வலதுபுறம் தியாகு படுத்துக்கொள்ள, இடதுபுறம் நான் படுத்துக்கொண்டேன். கோகுல் அமைதியாக அழுதான். அவன் வழியை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தியாகுவும் நானும் எதுவும் அவனிடம் கேட்கவில்லை. அத்தனை பேருக்கு மத்தியில் சிறிதும் பயம் கொள்ளாமல் அவர்களை எதிர்த்து நின்ற தியாகு அளவிற்கு கூட எதிர்ப்பு காட்டாமல் பயந்து ஒதுங்கி நின்ற என் போன்ற கோழையின் பெயர் உங்களுக்கு அவசியமில்லை என்று நினைக்கிறேன். முற்றும்.